லாஜிக்ல இவங்க பாடம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப பார்த்திபன் எத்தனை முறை வந்து சாதியத்துக்கு எதிராக பேசியிருக்காப்புல, மேடையில பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பாக்கியராஜும் சொல்ல தேவையில்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து சாதியத்துக்கு எதிரான படங்கள்ல வந்து எடுத்திருக்காப்புல. இன்ஃபேக்ட் அவர் அந்த மாதிரி காமிச்சுதான் தன்னை வந்து ஒரு பெரிய முற்போக்குவாதியார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த பல தெலுங்கர்கள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து அவங்க தங்களுடைய ஐடியாலஜிக்கல் சிம்பலா வைக்கல, அவங்க காஸ்ட் ஐடென்டிட்டியா வைக்கிறாங்க. அந்த ஒரு பாசம், இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க முத்துராமலிங்க தேவரை பல பேர் வந்து அவங்க உட்காந்து பேசுறதுக்கு பின்னாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த வச்சிருக்கிறதுல ஒரு சில பேர் தான் அவரை ஒரு தேசியவாதிங்கிற கண்ணோட்டத்துல முத்துராமலிங்க தேவரை பின்னாடி வச்சிட்டு இருக்காங்க, போட்டுறாங்க. அது அப்படி போட்டுருந்தா அது வரவேற்கத்தக்கது. ஆனா எத்தனை பேர் முத்துராமலிங்க தேவருடைய சமூகத்தை சார்ந்து அவரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் பாருங்க. அந்த மாதிரி இதுல எது ஹெல்த்தி, எது அன்ஹெல்த்தி? இல்ல, தமிழ் தேசியவாதிகள் தான் எல்லா தலைவர்களும் பின்னாடியே பொதுவா போட்டு ஒரு தமிழ் தலைவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க. அப்ப நீங்க முத்துராமலிங்க தேவரை ஒரு தமிழராகவோ, அவரை வந்து ஒரு இந்திய தேசியவாதியாகவோ இல்ல ஒரு புரட்சியவாதியாகவோ பார்த்து நீங்கள் அவரை வந்து ஒரு ஐகானா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அதை ஏற்கக்கூடியது. ஆனா அவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அதனால நான் வந்து அவரை வந்து தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறாருன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது புரிஞ்சிருச்சுங்க. இப்ப முன்னாடி ஏதோ சொன்னீங்களா, அது சொல்லுங்க. என்னது? ஈவேராவை வந்து ஏதோ ஈவேராவை இவங்க எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இவங்க எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஈவேராவுடைய சாதி ஒழிப்பு தத்துவம், பெண்ணிய சுதந்திரம் இதுக்காக எல்லாம் கிடையாது. புரியுதா? இதுக்காக கிடையாது. எதுக்காகனா தன்னுடைய சாதிக்காரர். ஐயோ, இது மட்டும் எனக்கு புரியலையா? அந்த முத்துராமலிங்க தேவர் மட்டும் தான் எனக்கு புரியுது. நீங்க அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இது புரியாது. தெலுங்குல சொன்னா புரியுமா? கேக்குறேன், தெலுங்குல சொன்னா மாட்டலான்னா புரியுமா? சொல்றோம் மாட்டலான்னு. ஈவேரா அப்பாயி, பார்த்திபன் அப்பாயி, ஒன்று அப்பாயி, ஒரே அப்பாயி. புரியுதா? ஒக்க அப்பாயி, ஒரே அப்பாயினா ஒக்க அப்பாயி. புரியுதா? இப்படி தெளிவுபடுத்திக்கோங்க. பவன் கல்யாண் வந்துட போறாரு. ஆமா, அப்பா நான் ஏதோ தெலுங்கு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ தமிழ் பேசாதையா, நான் உங்க பாகத்துல சொச்சன இருந்த அப்படி சொல்லி வந்துட போறாரு. இவர் வேற அவர் வேற இல்ல. ஆமா, ஏன்னா ஒரு தெலுங்கு படத்துல ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை எல்லாம் என்ன அந்த பக்கம் பொன்னம்பலம், அதுல அந்த ஒரு பர்சனலா ஒரு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த பக்கம். சரி விடுங்க, பரவாயில்ல. சோ இது என்னன்னா இதுதான் விஷயம்.